நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இது யாருக்கு இந்த பதிவுனா, கிறிஸ்டின் அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கிறிஸ்டின்லாம் இருந்தாலே டிஎம்கேவுக்கு தான் சப்போர்ட்டு அப்படின்றாங்க. பரவாயில்ல, அப்படி தான் பேசுகிறாங்க. அது என்னான்னு தெரில. கிறிஸ்டினி என்ன செஞ்சிருச்சு, கிறிஸ்டினிக்காரருக்கு டிஎம்கே என்ன செஞ்சு? இந்த கிறிஸ்டினில் இருக்கிறவன் பூரா தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டினி பூரா இன்னும் பிச்சைக்காரன தாங்கிறான். நீ கிராமத்தில் போய் பாரு, இன்னும் ஓலை குடிசையில் தாங்கிறாங்க. கிறிஸ்டினிக்கிறவங்கலாம் ஓலை குடிசையிலையும் ஒரு சீட்டு குட்டையிலையும் இப்படி தாங்கிறாங்க. இந்த கிறிஸ்டினில் சில பேர் அதான் வேறு மாநிலத்திலேருந்து வந்தவன், வேறு நாட்டிலேருந்து வந்தவன் தான் இங்கே பணக்காரனாக வாங்குறான் கிறிஸ்டினில். நீ கிறிஸ்டினிக்கு டிஎம்கே என்ன செஞ்சிச்சு? ஒன்றுமே செய்ய கிடையாது. நீங்கள் போய் எல்லா தொகுதியிலையும் பாருங்கள், கிராமத்தில் இறங்கி பாருங்கள், கிராமத்தில் இறங்கி போய் பாருங்கள் கிறிஸ்டினி எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு. கேட்டால் நான் கிறிஸ்டினிக்கு நான் நிறைய செய்கிறேன்றேங்க. கிடையவே கிடையாது. அவங்களை இன்னும் பிச்சைக்காரனாவே தான் வச்சுக்கிறீங்க கிறிஸ்டினிங்கள. யார் பணக்காரனாகிறான் கிறிஸ்டினில்? பூரா வேறு மாநிலத்துக்காரன், வேறு நாட்டுக்காரன். இங்கே பணக்காரனாகிறான். அவன் தான் காரு பங்களா சொகுசான வாழ்க்கை வாயிறவன் பூராமே தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வாயில கிறிஸ்டினி. தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டினி எங்கேயோ ஒருத்தன் வாயிறான், அவ்வளோதானே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டினி அத்தனை பேருமே பெரிய பெரிய பணக்காரனுங்க பூரா வேறு மாநிலத்துக்காரன், வேறு நாட்டுக்காரன் தான் இங்கே டிஎம்கே முக்கியத்துவம் கொடுத்துங்குது. இங்கே தமிழ்நாட்டு கிறிஸ்டினிக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பலிகடாக ஆக்கி வச்சுக்கிறாங்க கிறிஸ்டினியை. அதை தெரியாமல் அதை என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்துட்டாக்கா உங்களை மட்டம் தட்டி வச்சுருக்காங்க. உங்களை மட்டம் தட்டியே தான் வச்சுக்கிறான் ஏற்கனவே. சும்மா அர்த்தங்களை சொல்லி உங்களை மட்டம் தட்டி வச்சுக்கிறான். அது உண்மை இல்லை மக்களே. கிறிஸ்டினில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். எடப்பாடி கூட்டணிக்கு கூட எல்லாருக்கும் எதுவுமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், சமமாக கிடைக்கும். எடப்பாடி கூட்டணிக்கு போடுங்க, டிஎம்கேவுக்கு போடாதீங்க. மற்றவங்களை குறை சொல்லி உங்களை சொல்லியே உங்களையும் மட்டம் தட்டி நாசமாக வச்சுக்கிறான் கிறிஸ்டின் அத்தனை பேருமே. தமிழ்நாட்டில் போய் நீ கிராமத்துக்கு எட்டிப்பார் எப்படி இருக்கிறான் நிலைமையில பார்த்துங்க மக்களே. எல்லோரும் நல்லா இருக்கணும்னா எடப்பாடி கூட்டணிக்கு போடுங்க. இந்த திராவிட தீய சக்தி போடாதீங்க. அது ரெண்டு அது ஒரு திராவிட இயக்கம் ஒன்று. தமிழுக்கு வந்தோன்னா தமிழ்னு பேசுவான், அதுக்குள்ளே போனானாக்கா திராவிடம். அவள் தான் இந்த ஒரு மாதம், இந்த 10 நாளைக்கு இப்போ இந்த ஒரு மாதம் கத்துறானுங்க. இப்போ தமிழை பற்றி தான் பேசுவானுங்க. இது முடிஞ்சு போச்சுனாக்கா தமிழை பற்றி 5 வருஷத்துக்கு என்னன்னே பேச மாட்டானுங்க. அவனுக்கு போய் உள்ளே உட்காந்துக்குவானுங்க. அவ்வளோதான், 5 வருஷம் உள்ளே உட்காந்துனே அரசியல் பண்ணுவானுங்க. மக்களே பார்த்துங்க, தெளிவாக போடுங்க ஓட்டு. திராவிடத்துக்கு போடாதீங்க. நன்றி, வணக்கம். இது